இப்ப லவ்ல இந்த பொசெசிவ்னஸ்ன்றது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஆமா, டாபிக். ஆமா, ஆமா. நம்ம கேர்ள் வந்து மத்த பசங்கிட்ட பேசினாலே நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கும். அது கரெக்ட்டா? எது பொசெசிவ்னஸ், எது இன்செக்யூர்? புரியுதா உங்களுக்கு? அகைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசிக்கா நம்ம பார்ட்னர் வந்து ஒரு பெர்சன் கூட பேசுறாங்க. ஓகேவா? அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னா, அது இன்செக்யூரிட்டி பெரிய ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா, அவங்க குட்டி குட்டியா ஓகே பக்கத்துல வந்து அந்த பையன்ட்ட வந்து டைம் கேட்டுருப்பாங்க. பக்கத்துல வந்து ஏதாச்சும் பக்கத்துல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பையன்ட்ட ஏதோ பேசிக்கா பேசியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பூச்சு நீ யார்ட்டயும் பேசக்கூடாது, நீ இன்ஸ்டாகிராம் யூஸே பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸ் அப்லோடே பண்ணக்கூடாதுன்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் இன்செக்யூரிட்டில பண்றது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லாம ஒரு பெர்சன் கூட உங்க பார்ட்னர் வந்து உங்க பொண்ணு வந்து ரொம்ப உங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. அப்போ வந்து போசானா அது நார்மல். கடவுளாக இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நார்மல். குட்டி குட்டி விஷயத்துக்கு இதாகினீங்கன்னா அது ப்ராப்ளம். இது என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப்பே போட்டு தள்ளிடும். இப்போ என்ன அப்படின்னா குட்டி குட்டி விஷயத்து பண்ணிங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதான் இது நடந்தது லவ்வர். அதான் குட்டி குட்டி விஷயம் இதாகிறது. இதுலேருந்தே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் அவங்க டெய்லியும் வேற ஒரு பையன் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அது கரெக்டாக தப்பா? கண்டிப்பாக தப்பு. ஏன் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட டெய்லி பேசணும்? நல்லா தூங்க நம்ம இருக்கிறதுலே பார்ட்னர்த்தோட ரொம்ப க்ளோஸான பர்சன் யார்? பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட நீங்கள் டெய்லி பேசுவீங்களா? ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் டெய்லி பேசுவேன். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் தான் பேசுவோம். அவ்வளோ க்ளோஸான பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் பேசுகிறோம்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொண்ணு ஏன் ஒரு பையன் கூட வந்து டெய்லி பேசணும்? நல்லது. டெய்லி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அங்கே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி பேச அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது தப்பு தான். அது பேசுனாலும் தப்பாக தான் போகும். இதுதான் ட்ரூத். இப்போ திருச்சிற்றம்பலம் படம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து தனுஷும் நித்யா மேனனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வருவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா, முடியாதா? இது எப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், அட்ராக்ஷனை பொறுத்து. புரியுதா உங்களுக்கு? ஜென்ரலாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணால் பொண்ணுங்களுக்கு ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன். சரியா? ஒரு ரிலேஷன் சைக்காலஜி பொண்ணுங்களுக்கு நிறைய ஒரு 20 பொண்ணுங்களுக்கு நான் ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன். சரியா? அப்போ பொண்ணுங்க வந்து இந்த கொஸ்டினே கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். சரியா? நீங்கள் எல்லாரும் கிருத்திக் ரோஷன் கூட ஃப்ரெண்டாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன சொன்னால் கண்டிப்பாக இருக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன் ஒரு பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஏன் கிருத்திக் ரோஷன் கூட ஃப்ரெண்டாக இருங்க. ஏன் கிருத்திக் ரோஷன் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கிருத்திக் ரோஷன் ஒரு அழகான பர்சன், நல்ல ஹை வேல்யூவான பர்சன். அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. வேறு வழியே இல்லை, லவ்க்கு ஒத்துக்க மாட்டாங்கனால ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ நான் இருக்கேன், ஒரு அழகான பொண்ணு கூட போய் எனக்கு கூட ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருப்பேன்? நடக்கவே நடக்காது. அந்த பொண்ணு அழகு இல்லாமல் இருக்கும், ஒரு சுமாராக இருக்கும், நல்லா செட் ஆகும். பட் சுமாராக இருக்கும்னா எனக்கு அந்த பொண்ணு மேலே அட்ராக்ஷன் வராது. அதனால நான் ஃப்ரெண்டாக இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? கரெக்ட். ஃப்ரெண்டாக இருக்கலாம். எப்போ இருக்கலாம்னா எனக்கு அந்த பொண்ணு மேலே அட்ராக்ஷன் வராது. பட் நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு அப்போ தான் இதாக இருப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லாமல் அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு அப்படின்னா நான் பிகினிங்லேயே ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டேன். முதல்ல இதாக இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கும் மாற்றி பெரிய அட்ராக்ஷன் இருக்காது. பட் கொஞ்ச நாள் பேச பழக 2 பேருக்கும் செட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே ரிலேஷன்ஷிப்பாக மாறும். ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னா அகைன் அது வேல்யூ பொறுத்து. இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணு மேலே க்ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு வந்து நம்மளை ஃப்ரெண்ட் ஜோனில் வச்சிருது. எப்படி ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றது? மெயினாக எப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஜோனில் இருப்போம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெஜாரிட்டி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு காமிக்கவே மாட்டாங்க. இதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் மிஸ்டேக். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னா ஃப்ரெண்டுங்கிற மாதிரியே காமிக்கூடாது. ஆப்போசிட் செக்ஸாக அந்த பொண்ணை ஃபீல் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறேன்னா அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணணும்னா, சக்தி ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பையன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் தெரியுமா? எப்படி ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஆப்போசிட்ஸாக பேசுகிறது அப்படின்னா, பேச தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் எப்படி சொல்லணும்னா, அந்த பொண்ணு டிபி அழகாக இருக்குது அப்படின்னா அந்த பையன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிபியில் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னா. இதே ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பையன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடனே நல்லா சைட் அடிக்கலாமே அப்படின்வான். சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் உள்ள பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுவேன். அந்த பொண்ணு ஏன்டா கால் பண்ணுங்கன்னா, இல்லை சும்மா கால் பண்ணேன் அப்படின்னா. இதே ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பையன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு ஒன்று பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிக்கிறான். இப்படி நீங்கள் கரெக்டாக பேசுனா ஃப்ரெண்ட் ஜோன்லேயே நீங்கள் போகவே மாட்டீங்க. ஈஸியாக வெளியே வந்துடலாம். அப்போ ஆல்ரெடி போனவங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி காமிச்சு அதுலேருந்து வெளியே வாங்க. அப்போ அந்த பொண்ணு நீங்கள் திடீர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சோன்னே இல்லை இவன் ஃப்ரெண்ட் ஜோன் இல்லை ஆப்போசிட் செக்ஸ் பையன் அப்படின்னு நினைக்கும்.